இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ட்ரெஸ்ல நான் எதை போடணும்னே தெரியலையே. இது என்னடானா கலர் நல்லா இல்ல. இதுல இருக்க டிசைன்ஸும் எனக்கு பிடிக்கல. ஜானவி, ரெடி ஆயிட்டியா? இன்னும் ரெடி ஆகலையா நீ? சீக்கிரமா ரெடி ஆகு. இந்த Dress எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு என்னடி, பார்க்க லட்சணமா இருக்க. கல்யாண கலை முகத்துல வந்துருச்சு. என்ன கல்யாண கலையோ, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ரெண்டு Dressல எது நான் போட்டுக்கணும்னு சொல்லுக்கா. இது ரெண்டும் வேண்டாம். இந்த புடவை கட்டிக்கோ. புடவையா? ஆமா, இந்த புடவையில அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருப்ப. எனக்கு இந்த என்ன கையில ஏதோ பத்திரம் வச்சிருக்காரு? அச்சுதம், எல்லாத்தையும் பொறுமையா படிச்சு பாரு. இந்த வீடு, பண்ணை, இடம் ஆக சொத்தை எல்லாம் 3ஆ பிரிச்சு பாக்யலட்சுமி பேருக்கு தான் எழுதியிருக்கேன். பார்த்தேன். அடக்கடவுளே, வீடு, பண்ணை, இடம் எல்லாமே பாக்யலட்சுமிக்கு தானா? எல்லாம் சரின்னா அதுல கையெழுத்த போடு. குடு. மாமா, என்னம்மா? மொத்த சொத்தையும் பாக்யலட்சுமி பேருக்கே எழுதிட்டீங்களா? அவளோட சொத்துக்களை அவ பேர்ல தானே எழுதணும். அவ சின்ன பொண்ணு இல்லையா? இப்போ இவ்ளோ சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சா இவ்ளோ பெரிய பாரத்தை அவளால சுமக்க முடியுமா மாமா? என்னைக்கா இருந்தாலும் எழுதி கொடுத்து தானே ஆகணும். என் பாரத்தை நான் இறக்கி வச்சுதானமா ஆகணும். ஒரு காலத்துல இந்த அளவுக்கு சொத்து நமக்கு இருந்தது இல்லல்ல மாமா? பூமி தாய் ஆசீர்வாதம் இருந்தா பணத்தட்டுப்பாடே இருக்காது. இயற்கை உதவியால பயிர்கள் நல்ல அறுவடையாச்சு. அதனாலதான் இவ்வளவு சேர்த்து வைக்க முடிஞ்சது. பசங்களுக்கு நாளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது இல்லம்மா? வீரேந்திரா, நீயும் என் மருமகளும் விட்டுட்டு போய் 12 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். இந்த பத்திரம் தான் அதுக்கு சாட்சி. தாத்தா, உங்க கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தாத்தா, எதுக்காக அழறீங்க? இன்னும் என் மேல உங்களுக்கு கோபம் குறையலையா தாத்தா? உன் மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன்? என் கவலைய நினைச்சுதான் அழறேன். கவலையா? என்னாச்சு தாத்தா? நாளைக்கு இந்நேரத்துக்கு உன் கல்யாணம் முடிஞ்சிடும்லம்மா? இந்த தாத்தாவை விட்டுட்டு நீ புகுந்த வீட்டுக்கு போயிடுவல்ல? தாத்தா, நாளையில இருந்து என்னால உன் கூட இருக்க முடியாது. உன்னை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பேன். நான் வேணும்னா இங்கே இருந்துருவா. அதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன தாத்தா அது? எந்த பொண்ணா இருந்தாலும் தான் கல்யாணத்துக்கு தான் கட்டிக்க போற புடவை, தான் போட்டுக்க போற நகை, சீர்வரிசை, ஆசீர்வாதம், இப்படி கோலாகலமான அந்த நிகழ்ச்சிக்காக கல்யாண பொண்ணு மனசுல எவ்வளவோ ஆசை இருக்கும். ஆனா நீ என்னடா தங்க பண்ணிட்டு இருக்க?
நடக்க போறது உன் கல்யாணங்கிறதையே மறந்துட்ட பத்தியா? வேலையாளுங்க செய்யற வேலையெல்லாம் நீ இழுத்து போட்டு பண்ற. நாளைக்கு நான் இங்க இருந்து போயிடுவேன்ல தாத்தா. இன்னைக்கு ஒரு நாளாவது என் வீட்டு வேலைங்களை நானே பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீட்டு வேலைங்கள்லாம் நீ பண்றது தானம்மா. ஆனா உடம்புல காயம் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப தப்புடா. அக்கா, இந்த மஞ்சள் தண்ணி குளியல்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு தெரியுமா? அதனால தானே சாட்சாத் அந்த விஷ்ணு பகவான் மாதிரி இருக்கிறவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வராரு. நாம காதலிச்சு கல்யாணம் பண்ண அன்னைக்கே எனக்கும் என் அண்ணனுக்கும் சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு. இத்தனை வருஷமா அதுலதான் நம்ம குப்பை கொட்டுறோம். உங்களை நான் என்னத்தன்னு சொல்ல, அதனாலதான் உங்களை நான் ஓடுன்னு சொல்றேன். அப்ப இருந்த சொத்து வெறும் தம்மா தூண்டு, அதுல இத்துனோடு பிரிச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ உங்க அப்பா அந்த அத்துனோண்டு சொத்தை மலை அளவு ஆக்கிட்டாரு. அது எப்படி நமக்கு சமமாகும்? யோசிச்சு பாத்தீங்களா? கேட்க மாட்டீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது என்னோட அண்ணன் சொத்து. இத்தனை வருஷத்துல அது டபுள் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணனோட சொத்து அவர் பொண்ணுக்கு தானே போய் சேரணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்கிட்ட இந்த லாஜிக் எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கொடுப்பாகுது. அந்த டைம்ல இத்துனோண்டு சொத்தை நமக்கு கொடுத்துட்டு இப்போ மலை அளவு இருக்கிற இந்த சொத்தை அவளுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். போய் உங்க பங்கு கேளுங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. என் அண்ணனும் அண்ணியும் போனதுக்கு அப்புறம் அவங்க பெத்த பசங்களை நம்ம திரும்பி கூட பார்க்கல. வாழ்க்கை பூரா உன் கூட போராடுறதுக்கே நேரம் போச்சு. இப்ப போய் சொத்துல பங்கு கேட்க சொல்ற. கேட்கணுங்க, நீங்க கேட்டுதான் ஆகணும். இல்லன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்.